Job, third chapter, 1 to 26 verse. வசனம் ஒன்று. அதற்கு பின்பு யோபு தன் வாயைத் திறந்து தன் பிறந்த நாளை சபித்து, After this opened Job this and mouth, and caused in this day. வசனம் 2. வசனித்துச் சொன்னது என்னவென்றால், And Job and speak and say. வசனம் 3. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உபத்திரத்தியே என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக. Let the day and perish wherein I was unborn, and the night in the watch. It was said, There is a man child and convey. வசனமால் அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உபத்திரவத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேலே பிரகாசியாமலும். Let that day be and darkness, let not God regard it from above and nature. Let the light shine up it. வசனம் 5. அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி, மப்பு அதை மூடி, மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்புக்காவதாக. Let darkness and the shadows of the death Satan stand it. Let a cloud devour upon it. Let the blackness of the day and terrify it. வசனம் 6. அந்த ராத்திரியை அந்தகாரமும் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமல், மாதங்களின் கணக்கிலே அது வராமல் போவதாக. As for that and night and light and darkness and sins upon it, let it not and be enjoined unto the days of the year. Let it not and come into the number of the months. வசனம் 7. அந்த ராத்திரியிலே தனிமையாய் இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் மற்று போவதாக. Lo, let that night and be and solitary. Let no and joyful voice and come therein. வசனம் 8. நாளை சபிக்கிறவர்களும் லீவியதனை எழும்ப பண்ணுகிறத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. Let them and curse it that and curse the day who and add the day to and rise up there and morning. வசனம் 9. அதன் அஸ்தானமா காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு, அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும், விடியற் காலத்து விழிப்பை அது காணாமலும் இருப்பதாக. Let the stars of this light thereof be dark. Let it look for the light, but and have none nature. Let it see the drawing of the day. வசனம் 10. நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும், என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்தது. Because it shut not and up the doors of my mother's womb, nor hidden sorrow from the many eyes. வசனம் 11. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? Why die I not from the womb? Why did I not give up the ghost? Whom I come out of the belly. வசனம் 12. என்
கொள்ள மடியும் நான் வலுண்ண ஸ்தானங்களும் உண்டாயிருந்ததென்ன. We did this canals and province me, or way and this and breathed that and I shall and shook. வசனம் 13. அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து மறந்திருந்து. For now and should and have and lain still and been quit. I should and have the sleeped. Then had and I burned at rest. வசனம் 14. பால் நிலையங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிகளோடும் with an kings and counselors of the earth which and build desolate place for themselves. வசனம் 15. அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களுடன் கூடயே நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறவேனே. With an prince and that and had and gold, who and feel there an house with and silver. வசனம் 16. அல்லது வெளிப்படாத முதிர பண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்களைப் போலவும் இருப்பேனே. Or as an head and ultimately birth I had and not and bun as infirmant which and never show light. வசனம் 17. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்து இருக்கிறது, பலனற்ற விடாய்த்தது போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். There the wicked cause from and troubling and there on this where be at rest. வசனம் 18. கட்டுண்டு இருந்தவர்கள் அங்கே ஏகமாய் அமர்ந்திருக்கிறார்கள், ஒடுங்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கிறதில்லை. There the prisoners rest and forgot, they are not an voice of the officers. வசனம் 19. சிறியவனும் பெரியவனும் அங்கே சிறியா இருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானனுக்கு நீங்களாயிருக்கிறான். The small and great are there and the servant sit free from his master. வசனம் 20. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற்று போகிறார்களும். Wherefore is an lie give to him that is in misery and life unto this bitter in soul. வசனம் 21. பிரத குழியை கண்டுபிடிக்கிறதுனால் மிகவும் களி கூர்ந்து. It shall long for death, but hit and commit not and dig for it and more than for hidden treasures. வசனம் 22. அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனச்சஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன. Which rejoice and exceedingly and are the glad when they can find this grave. வசனம் 23. தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனாலே அழிந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினாலே பலன் என்ன. Way is light and give into a man and whose and way is and had and whom and God hated in. வசனம் 24. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டோடுகிறது. For my sugar cometh before I eat, and my ruggerings and pray out like the waters. வசனம் 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சின எனக்கு வந்தது. For the things and which and I greatly feared this and come upon me.
and that and which I was an afraid of the is come unto me. வசனம் 26. எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது. I was not in the safety, in nature had an I rest, nature was I cure, hate and trouble come. அது மாதிரி நேற்று வீட்டு ஜபத்தில் அந்த 1ஆம் அதிகாரத்தில் விட்ட மீதி 15 முதல் 20 வசனம் வரை படித்தேன். அது இப்போ படிக்கிறேன். எல்லோரும் வீட்டு ஜபம் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியில் இருக்கும். மெய்யான தேவன் தேடுகிறனால ஒரு நல்ல நேரத்தை நம்ம செலவிட்டதாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நம்ம ஜெபத்தில் பகிர்ந்துடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 நெப்பி 15ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் வசனம் வரை. மேலும் என் தந்தை தன் தேவனை துதித்து பாஷையானது இவ்விதமாயிருந்தது. அவர் கண்ட காரியங்கள் நிமித்தம் அவருடைய ஆத்துமா களிகூர்ந்தது. ஆம், கர்த்தர் அவருக்கு காட்டிய இவைகளின் நிமித்தம் அவருடைய முழு இருதயமும் நிரம்பியது. வசனம் 16. மேலும் இப்பொழுது நெப்பியாகிய நான் என் தந்தை எழுதிய எல்லா காரியங்களிலும் முழு குறிப்பையும் எழுதியதில்லை. ஏனெனில் அவர் தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் கண்ட அநேக காரியங்களை எழுதி இருக்கிறார். மேலும் அவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்து பேசிய அநேக காரியங்களையும் எழுதியிருக்கிறார். அவைகளை குறித்து முழு தொகுப்பையும் நான் செய்ய போவதில்லை. வசனம் 17. ஆனால் என் நாட்களிலே உள்ள என் நடவடிக்கைகளை குறித்து தொகுப்பை நான் எழுதுகிறேன். அதை என் சொந்த கையினாலே செய்ய தகடுகளின் மேலே என் தந்தையினுடைய பதிவீடுகளை சுருக்கி வருகிறேன். ஆகையால் என் தந்தையின் பதிவீடுகள் சுருக்கி வரைந்து பின் நான் என் சொந்த வாழ்க்கையை குறித்தும் தொகுப்பை செய்வேன். வசனம் 18. ஆகையால் எருசலேமின் அழிவை குறித்து அநேக அதிசயமான காரியங்களை என் தந்தையாகிய லேகி கர்த்தர் கட்டளை காட்டிய பின்னர் அதை ஜனங்கள் மத்தியிலே புறப்பட்டு போய் அவர் கண்டும் கேட்டும் இருக்கிற காரியங்களை குறித்து அவர்களிடம் தீர்க்க தரிசனம் உரைத்து அறிவிக்க தொடங்கினார் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டுமென நான் விரும்புகிறேன். வசனம் 19. மேலும் ஆனபடியால் அவர் சாட்சி கொடுத்த காரியங்களின் நிமித்தம் யூதர்கள் அவரை மிகவும் பிணி பண்ணினார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். ஏனெனில் அவர்கள் அவர்களுடைய துன்மார்க்கத்தையும் அருவருப்புகளையும் குறித்து உண்மையாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் கண்டு கேட்டும் இருக்கிற காரியங்களும் மேலும் அவர் புத்தகத்தில் வாசித்த காரியங்களும் மேசியாவின் வருகையையும் உலகத்தின் மீட்பையும் எளிதாக வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது என்பதையும் அவர்களுக்கு சாட்சி கொடுத்தார். வசனம் 20. மேலும் யூதர்கள் இந்த காரியங்களை கேட்டபொழுது அவர்கள் புறம்பே தள்ளி கல்லெறிந்து கொலை பண்ணின பூர்வகால தீர்க்கதரிசிகளிடம் கோபம் கொண்டது போலவே அவரிடமும் கோபம் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய ஜீவனை வாங்க தேடி அதை எடுத்து போடும்படி பார்த்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய உருக்கமான இரக்கங்கள் அவர் தெரிந்த கொண்டவர்களின் விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் விடுவிக்கக்கூடிய வல்லமையை பெருமளவும் அவர்களை பலவான்களாகும்படி அவர்கள் எல்லா மேல் இருக்குமென்று அதை நெப்பியாகிய நான் உங்களுக்கு காண்பிப்பேன். முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தபடியாக எனக்கு ஊபர் டிரைவ்லேருந்து பர்த்டே விஷஸ் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் கொடுத்த மெய்யான தேவனுக்கு நன்றி. அடுத்த வருஷத்துல ஆச்சுன்னா நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு தடை தான் எல்லாத்துக்கும். படிக்கலை சரியா 10th. காரணம் விளையாட்டு. அடுத்து நான் எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் சொந்தக்காரன் ஃப்ரெண்டு அவர் ஒருத்தர் தான். அவர் கூட தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தேன். ஆனால் அவரும் ஒரு சுச்சுவேஷன்ஸில் அவர் படிக்காமல் வேலைக்கு போயிடுறாரு, அவங்க அம்மா இறந்தனால. இப்படியே காலப்போக்கில் போய் அவருக்கு ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கேன் நான் ஒரு சின்ன விஷயத்தில். அப்புறம் அதோட முடிஞ்சுது. என் ஸ்கூல் லைஃப்பில் நான் 10th நான் ஃபெயிலு 3 சப்ஜெக்ட். தமிழ் மேக்ஸில் மட்டும்தான் பாஸு. அப்புறம் அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன் அட்டம்ப்ட்டு, நானே போயிட்டு அதுலேயும் ஃபெயிலு. அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணலை இது வரைக்கும். அதுக்கு பதிலாக தான் வேதத்தை படிக்கிறேன். வேதத்தில் உள்ளவைகளை படிக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை கடவுள் அருளுகிறார். உலக பிரகாரமானவைகளை படிப்பதோட வேதத்தை படிக்கிறதுனால நம்ம அநேக விஷயங்களை நம்பலாம் கடவுளை பற்றி. இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் எதுவுமே எனக்கு எல்லாமே தோல்வி தான். ஆனால் எனக்கு அப்புறம் தான் ஒரு ஒன்றத்தில் தோணுச்சு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வாழும்போது, இந்த இந்திய மக்கள் மத்தியில் வாழும்பொழுதும் இவர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஏன் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி மக்கள் ஆமேஷ்ன்ற மக்கள் இடத்துல போய் நம்ம இயற்கையை சார்ந்தோம் வாழணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணேன், யோசித்தேன். அதே மாதிரி நான் போகிற சர்ச்சு ஆல்ரெடி நான் என்னோடய ட்ரீமில் நான் யோசிச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறமா நான் அந்த இடத்துல போய் நிற்கும்போது எனக்கு இந்த இடம்லாம் நான் கனவுல கண்ட மாதிரியும், இப்போ கட்டுற அந்த டெம்பிள் கட்டின்னு இருக்கேன் அந்த இடத்துல, அதுக்கு முன்னாடி சர்ச்சாக இருந்தது. அப்படிலாம் நான் திங்க் பண்ணியிருந்தேன். அது மாதிரி நல்லா சர்ச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சர்ச்சிலேருந்து என்ன அண்ணா நகர் போக சொல்கிறாங்க. அண்ணா நகர் சர்ச் எப்படி இருக்குன்னா, என்னோடய பிளெஸ்ஸிங் நான் அதை அந்த சர்ச்சை ஆசீர்வதிக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகர் பிரான்ச் சைதாப்பேட் பிரான்ச்சோட பெருசாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே இன்னும் நல்லா இருக்கும். கொடுப்பார் கடவுள் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வருஷமாச்சுன்னா நான் போகிறதுக்கு கண்டிப்பாக அமெரிக்கா போவேன். எங்கள் அப்பா அம்மா கூட டூரிஸ்டாக போயிட்டு இந்த மக்கள் மத்தியில் தான் நான் வாழணும் ஆசைப்பட்றேன் அப்படின்றது அவங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.